கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் என்கிற பாடலை நாம் பாடலாம். ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அநாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா, அநாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா. அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா, அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே,
ஹalleluya. தேங்க்யூ மாஸ்டர். நன்றி ஆண்டவரே. அப்பா, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த லிலி ஆஃப் த வேலி மினிஸ்ட்ரி தொடங்கி அப்பா இந்த 30 ஆண்டுகளும் அப்பா நீங்க கண்ணின் மணி போல காத்து இந்த ஊழியத்தை செய்ய பலனை கொடுத்து நீங்க நடத்தி வந்த பாதைகளை நினைக்கிறேன் ஆண்டவரே. கண்ணீரோடு உமக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. அனாதையா இருந்த என்னை ஆண்டவரே அப்பா நீங்க தேடி வந்தீங்களே, அணைத்து கொண்டீங்களே, பாடுகளை சுமந்து செல்ல பலனை கொடுத்தீங்களே, பரிசுத்தமாய் வாழ்க்கை வாழ துணை செய்தீங்களே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்த தேவன் ஆண்டவரே. எந்த நிலையில் உம்மை துதிக்க வைத்தீங்களே, உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா உம நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபோரியா தியாபோலா ரிபிகரபா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற இந்த 30 வருட ஆண்டவரை ஓட்டத்துல அப்பா தகப்பனே உம்மோடு கூட இணைந்து ஓடும்படியாய் பலன் கொடுத்தீங்களே, கிருபை கொடுத்தீங்களே, உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. இந்த 30 வருஷமும் ஆண்டவரே அப்பா நீர் கொடுத்த ஆத்துமாக்களுக்காய் நன்றி ஆண்டவரே. அநேகருக்கு நீங்க அற்புதத்தை செய்திருக்கிறீங்களே, நன்றி ஆண்டவரே. அநேகருடைய கட்டுகளை உடைத்தீங்களே, நன்றி. அநேகருடைய ஆண்டவரை பிசாசின் கிரியிலிருந்து விடுதலை கொடுத்தீங்களே, நன்றி. அநேகருடைய வாழ்க்கையில் அற்புத அதிசயங்களை செய்திருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லா மகிமையும் கனத்தையும் ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஓ ரபா லிபா ரபா ஷலருபி கரபா தீரபா கரபா. இந்த 30வது ஆண்டவரை ஆண்டு விழாக்கு வந்திருக்கிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த ஜனவரி மாதம் 6ஆம் தேதியில வந்திருக்கிற அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணுங்க டாடி. இந்த ஆண்டு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாய், ஜெயத்தின் ஆண்டாய் மாற்றி கொடுங்க ஆண்டவரே. ரீபா லபோரியா கரபா தீரபா கரபா. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் தங்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும் என்று சொன்னீங்களே அப்பா. நம்முடைய பிள்ளைகளுடைய தலையில் நித்திய மகிழ்ச்சி தங்கட்டும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும் ஆண்டவரே. நம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. யூடியூப் மூலம் பார்க்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா உங்க தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. இந்த ஆண்டு ஒரு பிளஸட் ஆண்டா அந்த பிள்ளைகளுக்கு மாற்றி கொடுங்க ஆண்டவரே. என்னென்ன தேவை இருக்கோ அந்த தேவைகளை எல்லாம் பரத்திலிருந்து சந்திங்கப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆவியாண்ட கரத்துல தாழ்த்துகிற அடிமை சிலுவை நிழலுக்குள்ள மறைத்து நீங்க பேசுங்க. ஒரு மனுஷியுடைய சத்தத்தை அல்லப்பா, தேவ சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த 30வது ஆண்டு நிறைவு விழாவுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை ஆன்லைன்ல பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் அதாவது கடந்து வந்த பாதைகளை அப்படின்னு சொல்லி இந்த ஹெட்டிங்ல நம்ம இன்னைக்கு நம்ம செய்தியை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த 30 ஆண்டுகளும் கடந்து வந்த பாதைகள் எப்படிப்பட்டது, அதை தான் இன்றைக்கு சாட்சியாய் உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வருட வாக்குத்தத்தம் ஏசாயா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் நித்திய மகிழ்ச்சி உங்க தலையில சிரசுல நிற்குமாம். ஹல்லேலூயா. சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வாக்கு தத்தத்தை எனக்கு தான் என்று ஏற்றுக்கொண்டு இந்த வாக்கு தத்தத்தை வைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற உங்க வாழ்க்கையில தேவன் அபிரிதமான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதாவது போன 1ஆம் தேதி நான் நடத்தின நித்திய மகிழ்ச்சினா என்ன, நித்திய மகிழ்ச்சி யாருக்கு ஆண்டவர் தருவார், நித்திய மகிழ்ச்சியை பெற நாம் என்ன செய்ய வேண்டும், வேதாகமத்தில் நித்திய மகிழ்ச்சியை பெற்றவர்கள் யார்,
இப்படி இந்த தலைப்புல நம்ம என்ன பண்ணோம், நிறைய காரியங்களை நம்ம பார்த்தோம். இதுல வேதாகமத்துல யார் நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொன்னா, இக்கட்டான சூழ்நிலையில் நித்திய மகிழ்ச்சியை பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு நபரை பார்த்தோம். இழப்பின் மத்தியில் நித்திய மகிழ்ச்சியை பெறுவது எப்படி, அதுக்கும் ஒரு நபரை சொன்னேன். ரட்சிக்கப்படாத சூழ்நிலையில் நித்திய மகிழ்ச்சியை பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லி 3 காரியங்களை நாம் 1ஆம் தேதி நாம் தியானித்தோம். இது யூடியூப்ல இருக்கு, நீங்க போய் பாருங்க. இன்னைக்கு 4வது ஒரு காரியம் என்னன்னா, அவமானத்தின் சூழ்நிலையில் நித்திய மகிழ்ச்சியை பெறுவது எப்படி. ஹல்லேலூயா. கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் அநேக காரியங்கள், அநேக நிந்தைகள், அவமானங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்கலாம். இந்த ஆண்டு தொடங்கி 6 நாட்கள் தான் ஆகிறது. இந்த 6 நாட்களுக்குள்ள சிலருடைய வாழ்க்கையில் அநேக நிந்தைகள், போராட்டங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள் கடந்து வந்திருக்கலாம். இல்லாவிட்டால் 2025 பல ஏமாற்றங்களை நீங்கள் சந்தித்து இருக்கலாம், பல அவமானங்களை நீங்கள் சந்தித்து இருக்கலாம். ஆனால் அவமானத்தின் சூழ்நிலையில நித்திய மகிழ்ச்சியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு ஒரு நபரை குறித்து பார்க்க போகிறோம். அவர்தான் யோசேப்பு. நமக்கு தெரிந்த ஒரு நபர். ஆனா அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்க்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 37:2. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். போதும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த யோசேப்பு 17 வயதுல தேவன் அவனை தெரிந்து கொண்டார். ஆனால் இந்த யோசேப்பின் வாழ்க்கையில ஏன் அவமானம்? அதாவது அவன் தேவனுக்கும் அவன் தகப்பனுக்கும் உண்மையா இருந்தான். அப்ப நீங்க நினைக்கலாம், உண்மையா இருந்த அவமானம் வருமா அப்படின்னா கட்டாயம் வரும். ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல நாம் உண்மையை சொல்லும் பொழுது அநேகர் நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கு மாறாக நம்மளை பகைக்க ஆரம்பிப்பாங்க. ஹல்லேலூயா. இப்போ யோசேப்பு தேவனுக்கும் தகப்பனுக்கும் உண்மையா இருந்தான். அந்த மறுமனையாட்டியுடைய பிள்ளைகள் செய்கிற தவறை, அவன் அண்ணன்மார்கள் செய்கிற தவறை தன் அப்பாவுக்கு அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பான், அவங்க செய்கிற தப்பெல்லாம். இதனால அவனுடைய வாழ்க்கையில அவமானம் வந்தது. 2வது பார்த்தீங்கன்னா, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, யோசேப்புக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாட்டின் நிமித்தம் அவமானம். என்ன வெளிப்பாடு அவனுக்கு கொடுத்தார்? ஆதியாகமம் 37:5-7 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, அரிக்கட்டு என்கிற அந்த சொப்பனத்தை கொடுக்கிறார். அவன் சொல்றான் தன் அண்ணன்மார்கள்ட்ட, அதாவது ஏன் அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது, எல்லாருடைய அரிக்கட்டும் என்னை வணங்கி நின்றது அப்படின்னு அவங்க சொல்றாங்க, நீ என்ன எங்க மேல துரைத்தனம் பண்ண போறியா, நீ எங்களுக்கு பெரிய அதிகாரியா இருக்க போறியா அப்படிலாம் அவனை என்ன பண்றாங்க, ஏளனம் பண்றாங்க. 2வது தேவன் அவனுக்கு இன்னொரு சொப்பனத்தை கொடுக்கிறார். ஆதியாகமம் 37:9-11. கருமையான தேவ பிள்ளைகளே, சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அவரை என்ன பண்ணுச்சாம், வணங்கி நின்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். சூரியன் அவனுடைய அப்பா, சந்திரன் அம்மா, நட்சத்திரம் அவங்க அண்ணன்மார்கள். இப்ப எல்லாம் வணங்கி நிக்குது அப்படின்னும் போது அவங்க அப்பா சொல்றார், நாங்களாம் உன்னை வணங்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் அவன் சொன்னதை தன் மனதுல வைத்து சிந்தித்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, 2வது அவமானம். முதல் அவமானம் அவன் தேவனுக்கும் தன் தகப்பனுக்கும் உண்மையா இருந்ததினால் வந்த அவமானம். 2வது அவன் வாழ்க்கையில் வந்த அவமானம் எதுனா, அவன் கண்ட சொப்பனம். ஹல்லேலூயா. இதே போலதான் 2011 தேவன் எனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். அநேக காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அதில் ஒரு காரியம் என்னன்னா, 2011 நாங்க வலசரவாக்க ஏரியால இருக்கும் பொழுது வீடு தேடி கொண்டிருந்தோம். அப்படி வீடு தேடும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, பூந்தமல்லியில வீடு பாரு, கடையை பார். எங்க வீட்டுக்கார் கடை வலசரவாக்கத்துல வைத்திருந்ததுனால
அந்த அதிகால நேரத்துல ஒரு சத்தம், பூந்தமல்லியில வீடை பாரு, கடையை பாரு, எங்கெங்கேயோ தேடணும் வீட்டை. ஆனா ஆண்டவர் சொன்ன பிறகு பூந்தமல்லியில மட்டுமே தேடணும். ஆனா 2011 ஆண்டவர் வெளிப்பாடை கொடுத்தார். 2017 தான் இந்த இடத்துல லேண்டே கிடைச்சது. 2017 பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்கள் 7 வருடங்கள் என்ன ஆச்சு? ஒரு குழப்பத்தின் மத்தியில இருந்தோம். அநேக கேள்விகளை கேட்டார்கள். ஆண்டவர் தான் சொன்னாரா பூந்தமல்லிக்கு போக சொன்னாரா? பிசாசு கூட பேசுமே அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. எதுக்கு பூந்தமல்லிக்கு போனோம்? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பூந்தமல்லியில யார் உங்களுக்கு இருக்கிறா? எங்களுக்கு யாருமே கிடையாது பூந்தமல்லியில. ஹல்லேலூயா. எங்கெங்கேயோ ஓடிக்கொண்டு தூரமாய் வீடை தேடிக்கொண்டு இருந்த எங்களை ஆண்டவர் நிறுத்தி ஒரு நாள் கண்ட அந்த வெளிப்பாட்டின் நிமித்தம் அதுக்கப்புறம் ஃபுல்லா நாங்க பூந்தமல்லியை விட்டு போகல, இங்கே தான் சுத்தி வந்தோம். ஹல்லேலூயா. 6-7 வருடங்கள் சுத்தினோம். அநேக நிந்தைகள், அநேக அவமானங்கள். புரோக்கர்ல இருந்து எங்களை கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வீடு பார்ப்பீங்க ஆனா வாங்க மாட்டீங்க. நீங்க பூந்தமல்லியில பார்ப்பீங்க, உங்க பட்ஜெட்டுக்கு வீடு கிடைக்காது, மாங்காட்டுல தான் கிடைக்கும். இப்படி புரோக்கர்ஸ் எங்களை கேலி பண்ணினார்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட அவமானத்தின் நிந்தையும் சகித்து கொண்டுதான் ஒரு நாள் உட்கார்ந்து அழுதேன். ஏன் ஆண்டவரே பூந்தமல்லி என்று சொன்னீங்க? பூந்தமல்லின்னு சொல்லாட்டா இதுக்குள்ள இந்த 6 வருஷத்துல நாங்க வீடே கட்டி நாங்க புது வீட்டுக்கே போயிருக்கலாம். எதுக்கு ஆண்டவரே பூந்தமல்லின்னு சொன்னீங்கன்னு ஒரு நாள் உட்கார்ந்து ஒரு வாடகை வீட்டில், இதே பூந்தமல்லி பகுதியில் கல்ற ஸ்டாப்பிங்ல ஒரு வீட்டில் இருந்தோம். அந்த வீட்டில் உட்காந்து அழ ஆரம்பித்தேன். ஏன்னா அவங்க சீக்கிரமாக காலி பண்ண சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது மனம் உடைஞ்சு போய் நான் அழுதேன். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் 2017 இந்த இடத்த கொடுத்தார். ஹல்லேலூயா. 2018 இந்த அதாவது வீட்டை கட்டி இங்க வந்தோம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நிந்தைகள், அவமானங்கள் இவைகள் மத்தியில தேவனை மாத்திரம் சார்ந்து கொண்டோம். ஹல்லேலூயா. குடும்பமாய் தேவனை சார்ந்து கொண்டோம். நான் மட்டுமல்ல, என் மகன், மருமகள் எல்லாருமே என்னுடைய தரிசனத்துக்கு அவர்களும் இணைந்து கொண்டது நிமித்தம்தான் இந்த இடத்தில் இடம் வாங்க முடிந்தது. ஒருத்தர் அப்படி போயிருந்தா கூட வாங்கியிருக்க முடியாது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்ப பாருங்க, அடுத்து அவனுக்கு என்ன நிந்தை அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 39:5 பாத்தீங்கன்னா, இதுல இந்த யோசேப்புடைய அண்ணன்மார்கள் இவன் இப்படி சொப்பனம் கண்ட உடனே இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? சேலஞ்ச் பண்றாங்க. வாசிப்போமா? ஆதியாகமம் 37:19-20. ஆதியாகமம் 37:19-20. ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், பாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். பாத்தீங்களா? மனுஷர்கள் கூட பிறந்தவர்கள் அவனுக்கு அகெயின்ஸ்டா நிக்கிறதை பார்க்கிறோம். அதாவது வேதம் சொல்கிறது, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. நமக்கு வெளியில இருந்து அம்புகள் வந்தா கூட உடைய மாட்டோம். வீட்டுக்குள்ள இருந்து வருது பாத்தீங்களா, அந்த அம்பு, அந்த வார்த்தைகள் நம் இருதயத்தை பிளந்து விடும். ஹல்லேலூயா. இப்ப கூட பிறந்த அண்ணன்மாருங்க, அவங்க அப்பா சொல்றாரு, எப்பா அண்ணன்மார்கள்லாம் அதாவது மேய்ச்சலுக்கு போனாங்க, எங்க போனாங்கன்னு தெரியல, வீட்டுக்கு வரல, போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அண்ணன்மார தேடி யோசேப்பு போறான். ஆனா போகும்போது அவங்க என்ன பண்றாங்க? அதோ வரான்டா சொப்பனக்காரன். அவனுக்கு என்ன சொல்லி கூப்பிடுறாங்க? கேலி பண்றாங்க. சொப்பனக்காரன் அதோ வரான் பாருடா, அவனை பிடிச்சி இந்த குழியில தூக்கி போட்டுட்டா இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும் பார்க்கலான்னு சொல்லி எல்லாரும் சிரிச்சு அவனை என்ன பண்றாங்க? ஒரு குழிக்குள்ள, தண்ணி இல்லாத குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. இப்படி தூக்கி போட்ட பிறகு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அங்க இஸ்மவேல் வராங்க. உடனே ஒருத்தன் சொல்றான், எதுக்குடா இந்த குழிக்குள்ள போட்டு இந்த இரத்தப்பழி, நமக்கு நம்ம இந்த இவங்க கிட்ட என்ன பண்ணிடலாம், வித்துடலாம். 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்று போடுகிறார்கள். ஈவிரக்கம் இல்லாமல் தன் கூட பிறந்தவர்கள் அந்த தம்பின்னு கூட பார்க்காம அவனை வித்து போடுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு கூட அநேக குடும்பங்கள்ல அண்ணன் தம்பிக்குள்ள, அக்கா தங்கச்சிக்குள்ள எப்படி அடிச்சுக்கிறாங்க சொத்துக்காக. இல்ல, ஒரு சின்ன, அதாவது நம்ம மரித்தா எதையும் கொண்டு போக போறதே கிடையாது. ஆனா இருக்கிற வரைக்கும் தான்
ஆனா அந்த சொத்துக்கு எவ்வளோ பரிதபிக்கிறாங்க. ஒரு சொத்தை அபகரிக்கிறதுக்காக ஒரு குடும்பத்தையே நாசம் பண்ணுகிறத பார்க்கிறோம், சின்ன பின்னமாக்குறத பார்க்கிறோம், சூனிய வச்சு அவங்கள சாகடிக்கிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உயிரோட இவனை குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. அடுத்து இஸ்மவேலற்ற வித்துட்டாங்க. இப்போ இந்த இஸ்மவேலர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இவனை கொண்டு போய் போத்திபார் என்கிறவனிடத்துல விற்று போட்டுட்டாங்க. இப்போ வித்து போட்டாங்க. அந்த இடத்துல இவன் கால் வச்ச உடனே அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்க போறீங்களோ, உங்க கால் எங்க படுதோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த யோசேப்பு என்னைக்கு போத்திபார் வீட்டுக்கு போனானோ, இவன் மூலம் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கிறதை போத்திபார் பார்க்கிறான். பார்த்து சொல்றான், எப்பா நீ வந்த நாள்ல இருந்து நான் நல்லா ஆசீர்வதிக்கப்படுறேன், இந்த சாவி கொத்து, இனிமே எல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் நீதான் பார்க்கணும். அவன் கையில எடுத்து சாவி கொத்தை கொடுத்துட்டான். அவன் சொல்றான், என் மனைவி மட்டும்தான் உனக்கு விலக்கி வச்சிருக்கிறேன். ஆனா அந்த இடத்துல தான் பிசாசு கிரியை செய்றான். இந்த யோசேப்புக்கு அவமானத்தை கொண்டு வருகிறான். அந்த போத்திபாரின் மனைவி தகாத முறையில் இவனோடு கூட அதாவது உறவு கொள்ள நினைக்கும் போது அவன் வஸ்திரத்தை விட்டு ஓடுகிறான். ஹல்லேலூயா. ஆனா செய்யாத குற்றத்துக்கு 2 ஆண்டுகள் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனா அந்த சூழ்நிலையில கூட அவன் ஆண்டவரை மறுதலிக்கல, குறை சொல்லல. அவன் அந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்து கொண்டு மற்றவர்களை விசாரிக்கிற ஒரு பணியில் அவன் நியமிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. அப்படி விசாரிக்கும் போதுதான் பானபாத்திரக்காரன் ஒரு கனவு காண்கிறான், சுயம்பாகி ஒரு கனவை காண்கிறான். பானபாத்திரக்காரன் சொல்றான், இத மாதிரி நான் கண்ட கனவு இப்படி இருக்கணும்னு. அவன் சொல்றான், ராஜா பர்த்டே வரும், உன்னை கொண்டு போவாரு, நீ மறுபடியும் அவருக்கு பானபாத்திரம் வார்த்துவ, நீ கொடுப்ப. ஆனா சுயம்பாகியை பார்த்து சொல்றாரு, உன் தலை துண்டிக்கப்பட்டு ஆகாயத்து பறவைகளுக்கு இரையாகும். 2 அப்படியே நடக்குது. ஆனா ஒன்னு சொல்றான், எப்பா நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை மறந்துடாத, நான் செய்யாத குற்றத்துக்கு இந்த சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறேன்னு சொல்றான். ஆனா பானபாத்திரக்காரன் என்ன பண்ணான், அரண்மனை வாழ்க்கை நல்லா சொகுசா ராஜா கிட்ட இருந்தான், அவன் மறந்தே போனான் இந்த யோசேப்பை. ஹல்லேலூயா. யார் மறந்தாலும் உங்களை மறக்காத ஒரு தேவன் இந்த உலகத்தில் உண்டு என்று சொன்னால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஹல்லேலூயா. ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலோ நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. ஒரு தாய் தன் பிள்ளைய மறந்தா கூட மறந்துருவா, நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இவனை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சாரு. பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார், பார்வோன் ராஜாக்கு. அவன் சொப்பனத்தை கண்டு கலங்கி கொண்டு இருக்கிறான். யார் யாரோ வராங்க, அவன் சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லவே முடியல. அப்பதான் இந்த பானபத்திரக்காரன் சொல்றான், எவரைய பிள்ளை ஆண்டான் ஒருவன் ஜெயில இருக்கிறான், அவன் கிட்ட சொன்னா கரெக்டா சொல்லிடுவான். உடனே அவனை கூட்டு வர சொல்றாங்க. ராஜாக்கு முன்னால நிக்கிறாங்க. அவன் ராஜாக்கு முன்னால திமிரா நிக்கல. ராஜாவுக்கு தேவனே மங்களகரமான உத்தரவு கொடுக்கணும்னு சொல்லி தன்னை பணிவோடு அவன் கிட்ட சொல்றான். அவன் கண்ட சொப்பனத்தை ராஜா சொல்றான், அதுக்கு அர்த்தத்தை இவன் சொல்றான். ராஜா சொல்றான், 7 நல்ல பசு இருந்ததுப்பா, 7 அவலட்சணமான பசு. ஆனா இந்த அவலட்சணமான பசு நல்ல பசுக்களை சாப்பிட்டோம், பழையபடி அப்படிதான் இருந்தது, ஒல்லியாதான் இருந்தது அப்படின்னு சொல்றான். ஆனா இன்னொன்னு சொல்றான், 7 நல்ல கதிர்கள், 7 சாவியான கதிர். ஆனா அந்த சாவியான கதிர் நல்ல கதிரை முழுங்கிருச்சு, ஆனா திரும்ப அது அப்படிதான் இருந்தது. இந்த கனவை சொன்ன உடனே அவன் சொல்றான் ராஜா கிட்ட, ராஜா இந்த கனவு 2மே ஒண்ணு, நாட்டில் நடக்கிறத ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன சொல்றாரு, 7 ஆண்டு செழிப்பா இருக்கும், 7 ஆண்டு தேசத்துல ஒரு பஞ்சம் வரும். இந்த 7 ஆண்டு செழிப்பா இருக்கிற அந்த நாட்கள்ல 5ல் 1 பங்கு விளைச்சலை சேர்த்து வச்சிங்கன்னா, இந்த அதாவது மற்ற 7 ஆண்டு பஞ்சமான ஆண்டுல அது உங்களுக்கு உதவியா இருக்கும்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். ஐயோ, இவனுக்கு எவ்வளோ அறிவு இருக்கு, எவ்வளோ ஞானம் இருக்கு, இவன் நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான், என்னை அதிகாரியா வைங்கன்னு சொல்லல. அவன் சொல்றான், நல்ல ஞானமுள்ள ஒரு மகனை பார்த்து இதுக்கு பொறுப்பை ஒப்பு கொடுங்கன்னு சொல்றான். சொன்ன உடனே ராஜா சொல்றார் பாருங்க, வாசிப்போமா? ஆதியாம் 41 38 40. ஆதியாம் 41.
அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் சிங்காசனத்தின் மேல் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். பாருங்க, பொறுப்பு எல்லாத்தையும் எப்படி போத்திபார் கொடுத்தானோ, இப்போ இந்த பார்வோன் ராஜா என்ன பண்ணிட்டாரு, பொறுப்பு எல்லாத்தையும் அவங்க கையில கொடுத்துட்டாரு. அப்பா, உனக்கு மேல சிங்காசனத்துல நான் இருப்பேனே தவிர எல்லா ஆட்சி பொறுப்பும் நீ தான் பார்க்கணும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா 41 43 வரைக்கும் பாத்தீங்கன்னா எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாய் மாற்றுகிறார். அது மட்டுமல்ல, முத்திரை மோதிரத்தை கழட்டி யோசேப்புடைய கையில போட்டு மெல்லிய வஸ்திரத்தை கொடுத்து பொன் சரப்பணியை கழுத்துல தரித்து 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் அப்படின்னு எகிப்து முழுமைக்கும் அவனை அதிகாரியாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, அடிமையாய் கடந்த அவனை ஆண்டவர் பாருங்க படிப்படியாய் உயர்த்தி கொண்டு வந்தார். ஆனா ஒரு காலகட்டத்துல சிறைச்சாலை, ஆனால் அதிலையும் அவன் மனரம்யமா இருந்தான். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில எந்த சிறைக்குள்ள இருக்கிறீங்க? ஒருவேளை நோய் என்கிற சிறைக்குள்ள இருக்கலாம், வியாதி என்கிற சிறைக்குள்ள இருக்கலாம், கடன் என்கிற சிறைக்குள்ள இருக்கலாம், இல்லைன்னா கஷ்டம் என்கிற சிறைக்குள்ள இருக்கலாம், சமாதானம் இல்லாத ஒரு சிறைக்குள்ள இருக்கலாம், இல்லாவிட்டால் செய்வனை என்கிற சிறைக்குள் இருக்கலாம். எந்த சிறைக்குள் இருந்தாலும் அந்த சிறைக்குள் இருந்து கொண்டே என் தேவனை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா, எப்படி இந்த யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினாரோ அதே போல உங்களையும் உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்ப பாருங்க, அவனை உயர்த்தி வைத்துட்டாரு. அது மட்டுமல்ல, ஆதியாகமம் அதே 41 அதிகாரத்துல 44ஆம் வசனத்துல அவன் அதாவது அவர் சொல்றாரு, பார்வோன் ராஜா யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது. அல்லேலூயா. இவன் யாருங்க? ஒரு அடிமை. எங்கேயோ பிறந்து வளர்ந்த ஒரு அடிமைய கொண்டு வந்து அந்த எகிப்து முழுமைக்கும் அவனை அதிகாரியாய் மாற்றி அவன் உத்தரவு இல்லாம கையும் காலையும் கூட அசைக்க கூடாதான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எங்க சிறைக்குள்ள அடிபட்டு இருக்கிறீங்களோ, இல்லைன்னா ஒருவேளை குடும்பத்துல யாருமே உங்களை கேட்கல, யாருமே என்னை விசாரிக்கல, நான் கேட்பாரற்று இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்க உத்தரவு இல்லாமல் எதையும் செய்ய முடியாது என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு கொடுத்த அதே அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அது மட்டுமல்ல, அவன் பெயரை மாற்றி வைக்கிறான். சாப்நாத் பன்னேயா அப்படின்னு பேரை மாத்தி அவனுக்கு ஆஸ்நாத் என்கிற ஒரு மகளை திருமணம் செய்து வைக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, எங்கேயோ கடந்தவனுக்கு ஒரு ராஜ மரியாதை, ராஜ வாழ்க்கை, அரண்மனை வாழ்க்கை, அது மட்டும் இல்ல, அவனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, ஒன்றுமில்லாமல் அடிமையா இருந்த அவனை ஆண்டவர் உயர்த்தி 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 பெரிய அதிகாரியாய் மாற்றினார். ஏன் தெரியுமா? ஒரு சின்ன பாவத்துக்கு விலகி ஓடினான். ஹல்லேலூயா. அந்த போத்திபார் மனைவி தன்னிடத்துல அவள் இஷ்டப்பட்டபடி இருந்திருந்தா அவன் போத்திபார் வீட்டுக்கு தான் ராஜாவா இருந்திருப்பான். எகிப்து முழுமைக்கும் அவன் அதிகாரியாய் மாறி இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவன் எகிப்து முழுமைக்கும் அதிகாரியாய் மாற்றினார். அந்த விபச்சார பாவத்தை விட்டு விலகி ஓடினபடியினால் ஆண்டவர் அவனை உயர்த்தி ஆசீர்வதித்தார். அதனால ஒருவேளை இன்னைக்கு நீங்க சில பாவங்களை விட்டிருக்கலாம். வாலிப பிள்ளைகள், நீங்க யூடியூப்ல பார்க்குற காரியத்தை ஒருவேளை நீங்க விட்டுருக்கலாம். இன்னைக்கு உலகம் உங்களை அப்ரிஷியேட் பண்ணவே பண்ணாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், உன் அந்தரங்க வாழ்க்கை என் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ எதை ஆண்டவருக்கு வேண்டாம் என்று விட்டு ஆண்டவருக்கு என்று உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ
ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆசிர்வதிப்பார். தேவனுக்கென்று உன்னை விட்டவர்கள் யாரும் கெட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. நிச்சயமாய் உங்களை உயர்த்தி ஆசிர்வதிப்பார். இப்போ இந்த யோசேப்புக்கு நித்திய மகிழ்ச்சி அவன் தலைமேல் இருந்தது, சந்தோஷமும் மகிழ்ச்சி அவன் வாழ்க்கையில வந்தது, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போச்சு. இப்ப அவன் கண்ட சொப்பனம் நிறைவேறிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆதி ஆகமம் 46 அதிகாரம் 29 வசனம். யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகி இஸ்ரவேலர் சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகுநேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். பாருங்க, அப்பாவும் மகனும் சந்திக்கிறாங்க. செத்துட்டான்னு நினைச்சிட்டாரு. ஆனா செத்து போன பிள்ளை ஆனவர் உயிரோட அவன் மத்தியில கொண்டு வந்தோடனே எவ்வளோ சந்தோஷம் அந்த யாக்கோபுக்கு. அது மட்டுமல்ல, ஆதியாம் 42:6 ஆதியாகமம் 42. யோசேப்பு தேசத்துக்கு அதிபதியாய் இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். பாருங்க, அவன் கண்ட சொப்பனம் நிறைவேறிச்சா இல்லையா? யோசேப்பின் சகோதரர்கள் வந்து அவனை தலை குப்புற விழுந்து வணங்குறாங்க. அவன் என்ன சொன்னான்? ஏன் அரிக்கட்டு நிக்குது, உங்க அரிக்கட்டெல்லாம் என்னை வணங்கிச்சு. நடந்துதா? நடந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆண்டு சொன்ன வாக்குத்தத்தம் கட்டாயம் உங்க சிரசுல வந்து தங்கும். அல்லேலூயா. நீ விசுவாசித்தாயானால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதாவது இந்த வருஷம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். சீயோன் என்று சொன்னால் ஆண்டவருடைய பிரசன்னம் ஆகிற ஒவ்வொரு இடமும் சீயோன் தான். நமக்குள்ள வாசம் பண்ணும்போது நம்ம ஒரு சீயோன், ஆண்டவர் சபைக்குள்ள வாசம் பண்ணும்போது சபை ஒரு சீயோன், அதே போல பரலோக ராஜ்யம் ஒரு சீயோன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் தங்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போவோம். கட்டாயம் இந்த வருஷம் உங்களுக்கு சஞ்சலம். எதை குறித்து சஞ்சலப்பட்டு இருக்கிறீங்களோ, எதை குறித்து கவலைப்பட்டு இருக்கிறீங்களோ, எதை குறித்து நீங்க துக்கப்பட்டு கண்ணீர் வடிக்கிறீங்களோ, இந்த ஆண்டு முடிவுக்குள்ளாய் என் தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. கருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்பொழுதும் என்னுடைய 30 ஆண்டு காலத்துடைய சாட்சியை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த லிலி ஆஃப் த வேலி மினிஸ்ட்ரி எப்படி உருவானது, இந்த 30வது ஆண்டு நிறைவு விழா, இதுல தேவன் செய்த நன்மைகள் என்ன, இந்த ஊழியத்துல தேவன் எப்படி என்னை பயன்படுத்தினார் என்பதை நான் சுருக்கமாக உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கருமையான தெய்வ பிள்ளைகளே, 1961 மே மாதம் பிறந்து 1984 ஏப்ரல் மாதம் நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் ஒரு வைராக்கியமான ஆர்சி குடும்பத்தை சேர்ந்தவள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, என் தாய் என்னை பக்தி வைராக்கியத்தோடு எங்களை வளர்த்தார்கள். ஆனால் அதாவது சூழ்நிலை சந்தர்ப்பம், குடும்பத்தில் என் தாயும் தகப்பனும் பிரிந்தார்கள் செய்வனை நிமித்தம். அப்பொழுது எங்க அம்மா மனம் உடைந்ததினால் ஒரு சிலருடைய ஆலோசனையின்படி ஆவிக்குரிய சபைக்கு கடந்து போனார்கள். ஆவிக்குரிய சபைக்கு கடந்து போனாலும் என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. இதற்கிடையில் என் திருமணம் நடந்தது. திருமணமான பிறகு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சமாதானம் இல்லை. கையில் என் மகன் குழந்தையா இருக்கிறான். குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அந்த நாட்களில் நான் நினைத்த ஒரு காரியம், ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டு செத்துறணும், உலகத்தில் வாழக்கூடாதுன்னு நினச்சேன். ஹல்லேலூயா. ஆனாலும் ஒரு செகண்ட் என்னுடைய இருதயத்தை திடப்படுத்தி கொண்டு பிள்ளைகளுக்காக வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, 1984 நான் ரட்சிக்கப்பட்டேன். அந்த ஏப்ரல் மாதம் நான் ரட்சிக்கப்பட்டேன். அதே வருடத்தில் என் குடும்பத்தில் மாந்திரீகம் செய்தார்கள். ஹல்லேலூயா. என்னையும் என் கணவனையும் பிரிக்கும்படியாய் மாந்திரீக காரியங்கள் நடைபெற்றது. இது நிமித்தம் குடும்பத்தில் மறுபடி சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. வீடு ஒரு நரகமாய் இருந்தது.
எனக்கு கருமையான தெய்வ பிள்ளையே, அப்போ யார்கிட்டயும் போய் எனக்காக ஜெபிக்கிறதுக்கு எந்த ஊழியக்காரர்களும் இல்லை. ஆனால் இந்த சூழ்நிலையில் 1984 ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். அங்க காலம் சென்ற அருள்ராஜ் பிரதர் வந்திருந்தாரு. அவர் என்னுடைய தலையில் கை வைத்து ஜெபிக்கும் பொழுது உபாகமம் 31:8 ஒரு வாக்கு தத்தத்தை எனக்கு கொடுத்து அவர் ஜெபித்ததை நான் மறந்து போவதில்லை. வாசிப்போமா? உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இந்த வார்த்தை கிடைத்த உடனே ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு கூட நம்ம இந்த வருஷத்துல என்ன வாக்குத்தத்தம் கிடைச்சது? சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஆனா சிலர் கேட்ட உடனே பரவாயில்ல, இந்த வருஷம் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும்னு நினைப்போம். ஆனா ஓடாதுங்க. அதுக்கு மாறாவே நம்ம வீட்டுல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டு தான் இருக்கும். நீங்க நினைப்பீங்க, என்ன அம்மா இப்படி வாக்கு தத்தம் கொடுத்தாங்க, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகன்னு, இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ல எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு, இந்த வசனத்துக்கும் நம்ம வாழ்க்கைக்கு மாறா இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, அதே மாதிரி தான் என் வாழ்க்கையிலையும் இந்த உபாகம் 31:8 கொடுத்து அவர் ஜெபம் பண்ணாரு. உன் பின்னால ஒரு கூட்டம் ஜனங்கள் வருவார்கள், உன்னை தீர்க்கதரிசியா எடுத்து பயன்படுத்துவேன்னு சொன்னார். ஊழியம் கூட செய்யலங்க. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள். நம்மனா என்ன சொல்லுவோம்? என்ன இப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், இதுக்குள்ள இதெல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு நினைப்போம். இல்ல, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நாட்களிலே ஆண்டவர் எனக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை ஒரு ஊழியக்காரரை கொண்டு சொல்லி முடிச்சிட்டார். ஆனா அதன் பிறகு என் வாழ்க்கையில நானும் நினைச்சேன், பரவாயில்ல, இனிமே கலங்கவும் வேணாம், நம்ம பயப்படவும் வேணாம், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், நல்ல வசனம் தான் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த சந்தோஷம்லாம் தவிடுபடியாய் மாறிவிட்டது. செய்வனின் நிமித்தம் என் குடும்பத்துல ஒரே சண்டை போராட்டம். உள்ள வந்துட்டா பாத்திரம் எல்லாம் பறக்கும், பிள்ளைகள் அப்படியே கவுந்ததுதான். அப்போ பார்த்தீங்கன்னா என் மகன் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பான், என் மகள் 1st ஸ்டாண்டர்ட். சின்ன பிள்ளைங்க, வீட்டுல பயங்கரமான போராட்டம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இது 84 ஆரம்பித்தது, 1991 வரைக்கும் நீடித்தது. ஹல்லேலூயா! கிட்டத்தட்ட 7 வருஷம் ஒரு ஜெயில் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். எல்லாரும் போயிடுவாங்க ஸ்கூலுக்கும், எங்க வீட்டுக்கார் வேலைக்கும் போயிட்ட பிறகு எல்லா ஜன்னலையும் அடைத்து விட்டு வீட்டில் உட்காந்து கதறி கதறி அழுதுவேன். ஹல்லேலூயா! நல்லா ஸ்பீக்கரை நல்லா சவுண்டா போட்டுட்டு, பார்த்தீங்கன்னா சொந்த வீடு, மாமியார் வீடுனால யாரும் கேட்க மாட்டாங்க, நிறைய கொடுத்தனம் உண்டு, எல்லாம் இந்துக்கள் தான், யாரும் என்னை கேட்க மாட்டாங்க. சொல்லுவாங்க, டீ கடையில் அலற மாதிரி அலறுதுன்னுவாங்க. நல்லா சவுண்டா போட்டுட்டு ஜெபிப்பேன். 11 மணிக்கு உட்கார்ந்தா 2-3 மணி வரைக்கும் அந்த ஜெபம் நீடிக்கும். ஹல்லேலூயா! என்ன ஜெபம் பண்றேன், யாருக்கு ஜெபம் பண்றேன் எதுவுமே தெரியாது. அவ்வளோ நேரம் நான் ஜெபிப்பேன். ஹல்லேலூயா! எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு 92 எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்தது. ஜெபத்தின் மூலம் அப்படி தீர்ந்தது. அதன் பிறகு 1995 நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். இந்த லிலி ஆஃப் த வேலி மினிஸ்ட்ரி எப்போ தொடங்கிச்சிங்க? 1995 ஜனவரி 3ஆம் தேதி ஆரம்பித்தது. ஆனால் 1995 ஜனவரி 2ஆம் தேதி என் பிள்ளைகளுக்கு அட்ட டைம்ல ஒரே நாள்ல என் மகளுக்கு 1st ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்தார். வீட்டில் நான் தனி ஜபத்துல இருக்கும் பொழுது அவளுக்கு ஜெபித்தேன், அவளுக்கு அபிஷேகத்தை கொடுத்தார். அவளுக்கு 12 வயது. அடுத்து என் மகன் சொன்னா, ஏன் அவள் அழுவுறா, அடிச்சிங்களான்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு உள்ள வந்தவன், நீயும் போடு, உன்னையும் அழ வைப்பார் ஆண்டவர்னு. அதெல்லாம் நானும் அழ மாட்டேன், சரி போடு. ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்ச நேரத்தில் அவனும் அழ ஆரம்பித்து தரிசனத்தோடு அவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா! அது அவனுக்கு அப்பொழுது 13 வயது. ஹல்லேலூயா! ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக என் பிள்ளைகள் 2 பேரையும் ஆண்டவர் அபிஷேகித்தார். எதுக்கு? கட்டு உடைக்கிற ஊழியத்தை என் கையில கர்த்தர் கொடுத்திருந்தார்.
பேயை பார்த்தாலே பயப்படுகிற எனக்கு பேயை ஓட்டுற கிருபை வரத்தை கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அதனாலதான் பிள்ளைகள் பாதுகாப்புக்கென்று அப்பொழுதே அந்த சிறு வயதிலே அபிஷேகத்தை கொடுத்து வைத்திருந்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி என்னுடைய ஊழியம் 95 தொடங்கியது. 96 என் கணவனை ஆண்டவர் இந்தோனேஷியாவுக்கு கொண்டு போனார். பாருங்க, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை கனப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன், நான் ஒரு சின்ன ஊழியம், வீட்டு ஊழியம் தான் ஆரம்பித்தேன். 96 அவங்க இந்தோனேஷியா போனாங்க. பாருங்க, ரொம்ப எங்கள் குடும்பத்தில் பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டிருந்த சூழ்நிலை, பிள்ளைகள் காலேஜ் படிக்கிற சூழ்நிலை. ஆனால் அந்த நேரத்தில் ஃபீஸ் கட்ட கூட கையில் பணம் இருக்காது. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் ஃபாரின் கொண்டு போனார். அல்லேலூயா. 2 வருஷம் சமாதானமாக சந்தோஷமாக போச்சு. ஆனால் 3வது வருஷத்தில் அங்கே ஜகர்த்தா என்கிற காடு இந்தோனேஷியாவில் அழிய ஆரம்பித்தது. உடனே போனவங்கெல்லாம் ரிட்டர்ன் வந்தாங்க. அல்லேலூயா. எங்கள் வீட்டில் வந்து திரும்ப கையில் கொண்டு வந்த பணத்தை எல்லாம் கொண்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து கடை ஆரம்பிக்கிறேன், அதை ஆரம்பிக்கிறேன், எல்லாத்தையும் பைசல் பண்ணிட்டார். எம்டி ஹேண்டோட இருந்தார். அல்லேலூயா. ஆனால் பின்னால் அவங்கெல்லாம் திரும்ப 2வது ரிட்டர்ன் போனாங்க. இவர் மட்டும்தான் போகலை. அல்லேலூயா. ஆனால் திரும்ப வறுமை, குடும்பத்தில் பிரச்சனை. அப்போ நான் ஊழியம் செய்து கொண்டு தான் இருந்தேன். அப்பொழுதுதான் ஒரு பிள்ளைக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், அதாவது நாங்கள் இப்படி இருந்தால் மேல் வீட்டில் அந்த தீக்கொளுத்தின வீட்டில் அவள் இருந்தா. ஆனால் அந்த பிள்ளைக்கு 7 பிசாசுகளை கர்த்தர் ஓட வைத்தார் அவங்க இந்தோனேஷியாவில் இருக்கும்போது. ஆனால் திரும்பி வரும்பொழுது எங்கள் குடும்பத்தில் வறுமை. ஆனால் அந்த நாட்கள்லாம் அவங்க அண்ணன் மளிகை கடை வச்சுருந்ததுனால எங்களுக்கு வேண்டிய சகலமும் அந்த மகன் தான் வீட்டுக்கு தேவையான அரிசி எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வலசரவாக்கம் வரும்பொழுது எங்கள் மாமனாருடைய சொத்து விற்று கையில் கொடுத்தாங்க. அதில் அந்த கடனை எல்லாம் அடைத்து விட்டு நாங்கள் இந்த வலசரவாக்கம் ஏரியாவுக்கு வந்தோம். அல்லேலூயா. 2002 வலசரவாக்கம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஊழியமே வேண்டான்னு சொல்லி வந்தேன். ஏன்னா நான் அந்த தண்டேர்பேட்டையில் ஏரியாவில் இருக்கும்போது ஒவ்வொரு வீடுகளில் போகும்போதெல்லாம் அந்த வீட்டில் இருக்கிற ஜனங்கள் எங்களை, அதாவது காலி பண்ணுங்க, பேய் ஓட்டுறோம், ஆட்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சோன்னா காலி பண்ணுங்கன்னுவாங்க. இதனால் சோர்ந்து போய் இனி ஊழியமே செய்யக்கூடாதுன்ற முடிவுக்குள்ளே வந்தேன். ஆரம்பித்தது 95. ஆனால் 2002 என்ன பண்ணிட்டேன், ஊழியம் வேண்டான்னு வந்துட்டேன். ஆனால் 7 வருஷத்துக்குள்ள என் ஊழியத்தை முடக்கடிக்கணும்னு நினச்ச பிசாசை ஆண்டவர் முறியடித்து 30 ஆண்டுகளுக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய, அதாவது அந்த கிருபை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ பாருங்க, அதுக்கப்புறம் தனி வீடு கிடச்சி நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன் வலசரவாக்கத்தில். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆண்டவர் பூந்தமல்லிக்கு கொண்டு வந்தார். ஆனால் இதன் நடுவில் பார்த்தீங்கன்னா, அதாவது 2007 2019 வரைக்கும் சர்ச் ஊழியத்தையும் நான் இடையில் செய்து கொண்டிருந்தேன். அல்லேலூயா. 12 ஆண்டுகள். அல்லேலூயா. என் கணவனோடு வெறும் டிவிஎஸ் எக்ஸல்லே போய் நிறையா, அதாவது சிஎஸ்ஐ ஆலயங்களில், பெண்டிகாஸ்ட் ஆலயங்களில் போய் செய்தியை கொடுக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அது மட்டுமல்ல, நானும் ஜெயக்குமாரியும் சேர்ந்து எத்தனையோ முறை கன்வென்ஷன் மீட்டிங்க்கு போய் அவங்களோடு, அதாவது ஓசூர், அந்த ஓசூருக்கு போகும்போது என் கூட அவங்களும் வருவாங்க. நாங்கள் அங்கே தங்கி 3 நாள் 4 நாள் தங்கி கன்வென்ஷன் மீட்டிங்கில் பேசிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கடந்து வந்திருக்கிறோம். இதை மாதிரி நிறைய இடங்களுக்கு நானும் ஜெயக்குமாரியும் சேர்ந்து போய் ஊழியம் செய்திருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இப்படியாய் ஊழியத்தின் பாதையில் பல இடங்களுக்கு எங்களை அழைத்து சென்றார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அது மட்டுமல்ல, இப்படி ஆண்டவர் ஊழியத்தை செய்ய வைத்து கடைசியில் நாங்கள் இந்த இடத்துக்கு வரும் பொழுது ஊழியமே, அதாவது 17 வந்தோம், 18 கீழே தான் ஊழியம் செய்துட்டு இருந்தோம். 19 எனக்கு கீழே ஹாலை கட்டி கொடுத்தான், ப்ரேயர் செல்க்கு என்று சொல்லி. ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அந்த 19 நானும் எங்கள் ஹஸ்பண்டும் மேலே வந்தோம். கொஞ்ச நாள் அவங்க சிக்கானாங்க. 19 அவங்க சிக்காகி கடைசியில் 2022 மறித்துட்டாங்க. 2022 ஜூன் 9ஆம் தேதி, ஜூலை 2ஆம் தேதி, ஆமாம் ஜூலை 2ஆம் தேதி அவங்க மரித்து போனாங்க. ஆனால் கரெக்டாக 1 வருஷம்
2023 ஜூன் 4ஆம் தேதி நினைக்கிறேன், அவன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தான். ஊழியம் செய்கிறதுக்கென்று ஆண்டவரை என்னுடைய மகனை தெரிந்து கொண்டார், ஒப்பு கொடுத்தான். அப்போ ஈவினிங் சர்வீஸ் வைத்திருந்தோம் 27வது ஆண்டு விழாவில். 28வது ஆண்டு விழான்னு நினைக்கிறேன். 29வது ஆண்டு விழாவில் நாங்கள் என்ன பண்ணணும், அந்த ஈவினிங் சர்வீஸை மாற்றி பகல் சர்வீஸாக எல்விஎம் சர்ச் என்று சொல்லி ஆரம்பித்தோம். இந்த 30வது ஆண்டில் ஆண்டவர் இந்த மேல் மாடியை கட்டி எல்விஎம் சர்ச்சுக்கு என்று ஒரு சபையை ஸ்தாபிக்க ஆண்டவர் கட்டி முடிக்க என் தேவன் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, ஊழியம் ஒரு சின்ன 10க்கு 10 வீட்டில் ஆரம்பித்த இந்த ஊழியத்தை தேவன் எவ்வளவாய் ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வந்தார். எத்தனையோ தடைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ குடும்பத்தில் வந்த சூழ்நிலைகள், நெரிச்சல்கள், நிந்தைகள், அவமானங்கள், இவைகள் மத்தியிலையும் என் குடும்பத்தையும் கட்டி எழுப்ப வைத்தார், என் ஊழியத்தையும் தேவன் கட்டி எழுப்ப வைத்தார். இந்த 30வது ஆண்டு நிறைவு விழாவில் தேவன் செய்த பெரிய மகத்தான கிருபை என்னன்னா, என் மகனை பாஸ்டரா நியமித்து இந்த எல்விஎம் சர்ச்சை கட்டி எழுப்ப, இந்த மேல் மாடியை கட்டி எழுப்ப தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் என் தேவனுக்கு கொடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மக ஸ்தோத்திரிக்கிறப்பா. அடிமையுடைய வாழ்க்கையில எத்தனை நன்மைகள் செய்தீராப்பா. நான் சொன்னது அப்பா சுருக்கமான காரியங்களாய் இருந்தாலும் இதன் வழியாய் ஆண்டவரை என்னை நடக்க வைத்த உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரை. ஒவ்வொரு பாதையிலையும் ஆண்டவரை, கரடு முரடான பாதையிலையோ நிந்தைகள், வேதனை, அவமானங்கள் சூழ்ந்து வந்த போதிலோ ஆண்டவரே என்னை தூக்கி நிறுத்தினீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரை. எல்லாவற்றுக்கும் மேலாக அப்பா, என்னுடைய மகனுடைய ரட்சிப்புக்காய் எத்தனையோ ஆண்டுகள் ஜெபித்து கொண்டிருந்த ஆண்டவரை, அந்த ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு எல்விஎம் சர்ச்சின் பாஸ்டராய் ஆண்டவரே மகனை நியமித்தீங்களே, மகனை தெரிந்து கொண்டீங்களே, அதற்காய் கோடி 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 ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த ஊழியத்தை இதுவரைக்கு தாங்கின பிள்ளைகள், என் ஊழியத்துக்காய் ஜெபித்த பிள்ளைகள், என் ஊழியத்துல உடன் கூட இருந்து ஆண்டவரே, என் ஊழியத்துல அப்பா நான் எங்க போனாலும் என் கூட வந்தவர்களுக்காய் நான் நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாள்ல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளுடைய வீட்டுல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் அப்பா, எத்தனையோ கண்ணீர் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம். அடிமைக்கு செய்த அற்புதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க செய்யுங்க டாடி. ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரத்துல பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். யூடியூப்ல இதை பார்த்து கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் அப்பா தகப்பனே, இந்த லிலி ஆஃப் த வேலி மினிஸ்ட்ரி எப்படி உருவானது என்று சொல்லி இந்த சாட்சியை கேட்டார்களே, இந்த சாட்சி அநேகருக்கு பிரயோஜனமா இருக்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. உங்க நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்கப்பா. ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.